Hi friends, welcome to Jio Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ஃபோனில் நோக்கியா ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நோக்கியாவில் இப்போ ஒரு 4G ஃபோன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து அந்த ஃபோனில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதோட அந்த ஃபோனில் சார்ஜ் வந்து வேறு லெவலில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஓஎஸ் தான் அது. அந்த ஓஎஸை இப்போ ஜியோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் சேவாக இருக்குது. அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தால் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை மெமரி கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபைலை இப்போ மூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் காப்பி, மூவ் அப்படி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் இப்போ மூவ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா மூவ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் அதை உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு கேட்கும். அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து எஸ்டி கார்டில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணி வைக்கிறேன். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஐட்டம் மூவ்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்டி கார்டில் ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்டி கார்டில் அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணது பார்ப்போம். பேக் வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பேட்டரி கழட்டிட்டு போடுவோம். அப்படி போட்டால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ என்னோடய ஃபோன் மாடல் பார்த்தீங்கன்னா F220B. இந்த மாடலுக்கு தான் இந்த ஃபைல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாடல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்புறம் எஸ்டி கார்டும் சிம்மும் போட்டிருக்கேன். அது 2ம் போட்டிருக்கணும். எஸ்டி கார்டு மஸ்ட்டாக போட்டிருக்கணும். சிம் கார்டு உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை கழட்டிக்கோங்க. நான் போட்டுக்கிறேன், அது ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நான் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் பேட்டரியை போட்டு பூட் மெனு ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூட் மெனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாடல் பூட் கீ இருக்கும். இப்போ என்னோடய இந்த F220B மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பட்டனும் ரெட் பட்டனும், இந்த 2 பட்டனையும் அழுத்தி பிடிச்சா போதும் அந்த பூட் மெனு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கீ தான் இந்த F220B மாடலுக்கு பூட் கீ. ஸோ இப்போ நான் பூட் மெனு ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார் பட்டனும் ஆஷ் பட்டனும் அது 2யும் அழுத்தி பிடிச்சா போதும் பூட் கீ வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது பூட் மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதுதான் கஸ்டம் ரெக்கவரி பூட் மெனு. இல்லை பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் நவ், இன்ஸ்டால் ஜிப் அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்ஸ்டால் ஜிப். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அது வந்து ஓகே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப் அண்ட் டவுன் பட்டன் அண்ட் ரெட் பட்டன், இது 3 பட்டனும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் அ சிப் ஃப்ரம் எஸ்டி கார்டு. அதில் நீங்கள் எஸ்டி கார்டில் எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைலை வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோல்டரில் தான் அந்த ஃபைலை வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட ப்ரிவ்யூ வந்துருச்சு. இது வந்து பாலா டெக் அவரோட ஃபைல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் நல்ல வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அவரும் ஜியோ ஃபோன் வீடியோ தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஸ், நோ அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி நிறைய லோட் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் ஹைலி ஆப்டிமைஸ்ட் ஃபார் பெட்டர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் சார்ஜ் வந்து வேறு லெவலில் நிற்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெட்டராக நிற்கும். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம பாலா டெக் நண்பருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட சேனலில் நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காரு. ஸோ அந்த சேனலை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரும் ஜியோ ஃபோன் பற்றி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. ஸோ இது வரைக்கும் அவரோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணி அவரோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த
ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சக்சீட், இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஃப்ரம் எஸ்டி கார்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு பேக் வந்துக்கோங்க, கோ பேக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் அப்படி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் பட்டன் அழுத்தி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அதில் எஸ் நோ அப்படி கொடுத்துருப்பாங்க, நோயை கொடுத்துக்கோங்க. ரூட் பண்ணண்டாம், ஸோ நோயை கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பழையபடி ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஒருக்கா ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து டோட்டலாக மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பூட் மெனு பார்த்தீங்கன்னா ரூட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜியோ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கியான்னு வந்துருச்சு. அதாவது இந்த நோக்கியா ஓஎஸ் நோக்கியான்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஓஎஸ் வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதோட மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய நேரம் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த சார்ஜ் எல்லாம் சூப்பராக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்கள் ஃபோனில் இந்த ஓஎஸ் போடுறதுனால அதோட ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர், ஷேர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட கூகுள் டியோ கொடுத்துருப்பாங்க, வீடியோ கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நிறைய நல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நீங்கள் தனித்தனியாக ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த ஹாட்ஸ்பாட் எல்லாம் அதுலேயே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்செப்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து டோட்டலாக மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் ஐக்கானும் வித்தியாசமாக மாறி இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் வேறு லெவலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் டிஃபால்ட்டாகவே ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் இருக்குது, செட்டிங்ஸில் 2 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் மாற்ற வேண்டியது, அப்டேட் பண்ண வேண்டியது வரும். அதாவது அந்த VOLTன்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கால் எல்லாம் கரெக்டாக வரும். ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா கனெக்ஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த மொபைல் நெட்ஒர்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா டேட்டா கனெக்ஷன் ஆன் தான் இருக்கும், ஆனால் மேலே 4Gன்னு காட்டாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா ரோமிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே 4Gன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4Gன்னு காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஓஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. இனிமேட்டு நீங்கள் இதில் செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 2 ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இதில் சிம்மை போட்டு ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நல்லா டவர் கிடைக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துலேருந்து இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. டெலகிராமு, எக்ஸ்டெண்டர், ட்ரூ காலர், ஆம்னிஎஸ்டி, இன்ஸ்டாகிராம், எவ்வளோ ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பு, அதாவது இந்த ஃபைலு, இந்த ஓஎஸ்ஸு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். F220p மாடல் வச்சுருக்கவங்க எல்லோரும் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வீடியோஸை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம பாலாடெக் நண்பருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஆகாஷ்.